குட்டி மீலாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறோம். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து காது குத்தலான்னு இருக்கும். ஸோ அதுக்கான மண்டபம் எல்லாமே பார்த்தாச்சு. மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையை நம்ம வந்து வாங்கி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தானே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் நிறைய கூட்டம் இருக்குது. இன்றைக்கி சண்டே தானே மெயினாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கெலாம் பூஜை போகிறவங்க எல்லாமே அதில் உட்காந்துட்டாங்க. போகும்போதும் பஸ்ஸில் போனோம், வரும்போதும் அதே பஸ் வந்தது, திரும்ப அதிலே வந்துட்டோம். ஒரே ஒரு பஸ்ன்றதால நாங்கள் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அதிலே போய்ட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு கேப்பில் தான் போகலான்னு பார்த்தோம். அப்புறம் ரிட்டன் வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும், அப்போ வந்து கேப்பில் வந்துடலான்னு பார்த்தா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டு காட்டுச்சு. சரி வந்து பஸ் இருக்கே அதிலே ஏறி உட்காந்தாச்சு. நிறைய திங்ஸும் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லேயே ரிட்டன் வந்துட்டோம். இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்க்காம உள்ளே இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படி தானே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம். ஒரு கடைக்கும் ஒரு ரூபா கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்க. கடைசியாக வந்து இந்த கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஓப்பன் பண்ணோடனே மொட்டை அடித்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, 2 பாப்பாவுக்கு அந்த மாதிரி சிங்கிளாகவும் இருக்குது. அப்புறம் கேர்ள் பேபி பாய் பேபி 2 பேர் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சீமந்த் கார்டெல்லாம் இருந்தது, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் கார்டெலாம் சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் போனீங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரிண்டிங்க்கு எல்லாமே எழுதி கொடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் மாற்றினோன்னா அவங்க வந்து ஒரு சாம்பிள் அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொடுத்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர கடையே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதா நிறைய கடை மூடி இருந்தது, ஒரு சில கடை மட்டும் ஆஃப்னு வரைக்கும் இருந்தது. அதனால் பார்த்தா அதாவது ஒரு பீஸ் நம்ம எடுக்கிறோன்னா அதில் ஒரு 50 பொருள் தான் இருக்குது. ஒரு 100 தேவைப்பட்ட, ஆனால் அதில் 50 தான் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி வாங்கிட்டோம், இருந்தது வரைக்கும் வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல்ஸும் வாங்கிக்கலாம், ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கவரிங் கடைக்குள்ளே போயாச்சு. நிறைய கடைங்க இருக்குது. நாங்கள் ஒரு கடை உள்ள போனோம். கலெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தால், ரேட்டு தான் அதிகம். 3000 4000 1800. வளையலே வந்து பார்த்தீங்கன்னா 500 600, பசங்க வளையல் கூட 300 அப்படி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் சிலதெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் எதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அன்றைக்கி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு எதுவுமே ஆஃப்டர்நூன் லஞ்சே சாப்பிடல, அப்படியே கிளம்பிட்டோம். பஸ்ஸும் வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்து அப்படியே ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.